சரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து சின்ன காயின் எதையோ முழுங்கிட்டாங்க. அது போய் உணவு குழாயில அடைச்சிருச்சு. அப்புறம் டாக்டர் வந்து ஒரு ஸ்கோப் போட்டு அந்த காயின எடுத்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. இது ரொம்ப காமனான பீடியாட்ரிக் எமர்ஜென்சில பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அது என்ன ஆகுது? தேவையில்லாத ஒரு பொருள் வந்து அந்த குழந்தையோட உணவு குழாயில இருக்கு. 2வது விஷயம், தேவையில்லாத இடத்துல இருக்கு. உணவு குழாயில அடைப்பு ஏற்பட்டா, அதனால பாதிப்பு ஏற்படும். அண்ட் அகெயின் அதனால ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த குழந்தைகளுக்கு வலியோ, இல்ல ரிஸ்க் இருக்கு. ஸோ, அதனால ஒரு சின்ன ஸ்கோப் போட்டு தேவையில்லாத அந்த பொருள எடுக்கிறோம். எங்கேருந்து? தேவையில்லாத வந்து ஒரு இடத்துல இருந்து. ஸோ தட் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள தவிர்க்கிறோம். என்ன டாக்டர் ஸ்பைன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு சம்மந்தமே இல்லாம இந்த உதாரணம் சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதே விஷயம் தான் ஸ்லிப் டிஸ்க்ல பண்றோம். ஸோ என்ன முதல்ல சொன்ன மாதிரி அந்த நார்மல் டிஸ்க்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்மெண்ட் வெளியேறுது. ஸோ தேவையில்லாத ஒரு ஒரு 1 சிசி ஆஃப் 1.5 சிசி ஆஃப் ஒரு சின்ன ஒரு டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் தான் வந்து வெளியேறியிருக்கு. ஸோ அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதுகுல, ஸ்பைன்ல தேவையில்லாத ஒரு பொருள் தான். தேவையில்லாத ஒரு உறுப்பு தான்.